நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டி, இப்ப எதுக்கு ஜாதகம் பார்க்கணும் அது பார்க்கணும்னு தொல்லை பண்ற? உனக்கு ஒன்னும் தெரியாது சரவணா. எப்படி குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது ஜாதகம் பாக்குறோமோ அதே மாதிரிதான் கெட்ட காரியம் நடக்கும் போதும் ஜாதகம் பார்க்கணும் ஐயா. அப்பதான் யாருக்கு என்ன கண்டம் இருக்கு, யாருக்கு நல்ல நேரம் இருக்கு, கிரகெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும்யா. பாட்டி, 10 நாளைக்கு முன்னாடி தான் அத்தை ஜாதகம் பார்க்க போனாங்க. ஆமா, அவ ஜாதகம் பார்த்து கிழிச்சிட்டாலும் அவளுக்குலாம் என்னையா தெரியும்? ஜோசி சொல்றது பாதி, நாம கேக்குறது மீதின்னு ஜோசியம் பார்க்கணும் சரவணா. அவ ஏதோ மிஷின்ல ஜோசியம் பாக்குறாங்களே அதுல போய் பாத்திருப்பா. இங்காரு, கடமலை குண்டு ஜோசியர் சொன்னா அந்த கடவுளே சொன்ன மாதிரி முகத்தை பார்த்து கணிக்க மாட்டாரு, கட்டத்தை பார்த்து மட்டும்தான் கணிப்பாரு. ஓகே, லெட்ஸ் see. என்னதியா? பாப்போன்னு சொன்னேன் பாட்டி. சரி சரி. பாட்டி, எங்க அந்த கடலை முட்டை ஜோசியரை காணோம்? சரவணா, அது கடலை முட்டாய் ஜோசியர் இல்லையா, கடமலை குண்டு ஜோசியர். ஓகே, அவர்தான் பாட்டி. எங்க அந்த ஆளை காணோம்? வந்துடுவாரியா? பாட்டி, அந்த கடலை முட்டைய ஜோசி வந்துட்டாரு. எல்லாம் வல்ல சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, போற்றி 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 போற்றி. கருப்புசாமி காப்பாத்துப்பா, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஹாய். வணக்கம் சாமி. வாங்க பார்வதி அம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாமி, நீங்க எப்படி இருக்கீங்க? கருப்பு அருளால நல்லா இருக்கேன். தம்பி யாரு புதுசா இருக்காங்களே? ஹாய். இவன் என் மவ வைத்து பேரு சரவண. நல்லது, சொல்லுங்க யாருக்கு பார்க்கணும்? என் குடும்பத்துல எல்லாருக்கும் பார்க்கணும் சாமி. நல்லபடியா பார்த்தலாம். கருப்பா, உள்ளது உள்ளபடியா குத்தங்குறை இல்லாம நல்லபடியா அருள்வாக்க சொல்லுமப்பா. இன்ட்ரெஸ்டிங் பாட்டி. இந்தாங்க இந்தாங்க தம்பி, கையில வச்சுக்கோங்க. ஜாதகத்தை கொடுங்கம்மா. இது என் மவ தமிழ் ஜாதகம். ஐயா ஜாதகமா? அருமையா பார்த்துடலாம். கருப்பா, என் கூடவே இருப்பா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஐயா ஜாதகம் அம்சமா இருக்கு. மழை போல பிரச்சனை வந்தாலும் பனி போல மறைஞ்சிடும். கழுத்துக்கு கத்தி வந்தாலும் ஐயா கண் பார்வைப்பட்டதும் பறந்தோடி போயிடும். ஐயாவை எதுக்குற பகையாளி தான் பஸ்மமா போயிடுவானே தவிர ஐயாவுக்கு ஒரு குறையும் வராது. நல்லது சாமி. அம்சமா இருக்கு, இதுக்கு மேல பார்க்க வேணாம். இந்தாங்க. சந்தோஷம் சாமி. இது என் வைத்தீஸ்வரனோட ஜாதகம். கருப்பா, என் கூடவே இருப்பா. தம்பி ஜாதகம் ராஜ ஜாதகம் மாதிரி தம்பிக்கு உழைக்கணும்னு விதி இல்ல, மத்தவங்க உழைச்சத அனுபவிக்கணும்னு தான் விதி இருக்கு. சொகுசான ஜாதகம், வாழ்க்கை இவருக்கு சொர்க்கமா இருக்கும். ஆனா வர சனி பெயர்ச்சி இவருக்கு சாதகமா இல்ல. ஆடு பகை, குட்டி உறவுன்னு பகையாளியோட பந்த வைக்க நினைக்கிறாரு. என்ன சொல்றாரு? அதனால நிறைய குழப்பம் இருக்கு. குழம்புன குட்டியாட்டம் கலக்கம் இருக்கு. மேற்கொண்டு இப்ப எதுவும் வேண்டாம், விலாவாரியா அப்புறமா பேசுவோம். நல்லது சாமி. இது என் மருமவ ஜாதகம். இத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. கருப்பா, கூடவே இருப்பா.
இது என் பேத்தி மீனாட்சி சாதகம். இதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. ம். என் பேரனுக்கு ஜாதகம் இல்ல. இப்ப கொஞ்சம் இரியா. இவன் பிறந்த நேரம் தேதியெல்லாம் சொல்றேன். பேரு சக்தி சரவண. இவனுக்கு ஒரு கட்டத்தை போட்டு ஜாதகம் என்னன்னு சொல்லிடுறீங்களா சாமி? ம், அப்படியே பண்ணிடலாமே. தம்பி, ஆ? நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? ஏன் சாமி? காரணமா தான் கொஞ்சம் வெளியில இருங்க. ஏன் சரி சரவணா, நீ கொஞ்ச நேரம் வெளியே இரு. என்ன பண்றீங்கன்னு ஒன்றும் புரியல. சொல்லுங்க சாமி. அம்மா, தம்பிக்கு கட்டம் அவ்வளவு சுகப்படலையே தாயி. சாமி, கண்ட விட்டு கண்டம் கண் காணாம இருந்த வரைக்கும் கண் கலங்காம இருந்திருப்பாரு. ஆனா இப்ப தாய் வீட்டு பிறந்த மண்ண தேடி வந்த நேரம் சொல்லிக்கிற மாதிரி இல்லையே தாயி. சாமி, இப்பதான் ஒரு கண்டத்துல வந்து தப்பிச்சிருக்கான் சாமி. அதுல தப்பிச்சதே பெரிய விஷயமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாமி, இப்பதான் ஒரு கண்டத்துல வந்து தப்பிச்சிருக்கான் சாமி. அதுல தப்பிச்சதே பெரிய விஷயமா. பூர்வீகத்துல செஞ்ச புண்ணியம் உங்க பேரன் கூடவே இருந்திருக்கு. ஒரு கண்டம் விட்டா மறுகண்டம்னு கண்டத்துக்கு கண்டம் மறைஞ்சு கிடக்குது. ஐயோ, கெட்ட நேரம் வந்தா புடலங்கா கூட பாம்பா மாறும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் விலகி போனாலும் வென இவரை தேடி வரும். தாய் வீட்டு பிறந்த மண்ணு இவருக்கு உகந்தது இல்ல தாயி. சாமி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்க சாமி. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. இவருக்கு துஷ்டனா இருக்கிறது இந்த மண்ணு தான். இந்த மண்ணை விட்டு போயிட்டா பொண்ணா இருப்பாரு. இந்த மண்ணிலேயே இருந்தா என்ன சாமி? கேட்காதீங்கம்மா, கெட்ட வாக்கு பழிச்சிடக்கூடாதுன்னு நான் சொல்றது இல்ல. தம்பிய தாய் தந்தையோட இருக்க சொல்லுங்க, அதுதான் அவருக்கு நல்லது. தாய் வீட்டு பிறந்த மண்ணு இவருக்கு உகந்தது இல்ல தாயி. இவருக்கு துஷ்டனா இருக்கிறது இந்த மண்ணு தான். இந்த மண்ணை விட்டு போயிட்டா பொண்ணா இருப்பாரு. என்னம்மா சிங்கிளா உட்காந்துட்டு இருக்க? சிங்கம் எப்பவுமே சிங்கிளா தாண்டி இருக்கும். என்னம்மா பஞ்ச் டயலாக்லாம் பேசுற? அப்பா வீட்ல இல்லையோ? அப்பா உள்ள தூங்கிட்டு இருக்காரு. ஓ, அப்பத்தாவும் சரவணனும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஜாதகம் பார்க்க போயிருக்காங்க. ஜாதகமா? யாருக்கு? நம்ம எல்லாருக்கும் தாண்டா. யார்கிட்ட போயிருக்காங்க? அந்த கடமலை குண்டு ஜோசியர்கிட்டயா? அவர்கிட்ட தான். அவர் பயங்கரமா பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு. சொல்லியிருந்தா நானும் கிளவி கூட போயிருப்பேன்ல. என்ன சௌந்தர்யா, அம்மா எங்க போயிருக்கு? சரவணன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே ஜாதகம் பார்த்துட்டு வரேன்னு போனாங்க. ஏமா, சரவணன் எதுக்கு அங்கேயும் அலைய விடுறீங்க? எங்க அம்மா ஒரு ஆளுன்னு அதை போய் துணைக்கு அனுப்பியிருக்கீங்க. இல்லங்க, சரவணன் தான் நான் பாத்துக்கிறேன்னு போனான். என்னம்மா நீங்க? அப்பா அப்பதான் வராங்க. உட்காரப்பத்தா. ஏம்மா, உடம்பு சரியில்லாத பையனை போய் அங்கே எங்கேயும் அலைய விட்டுக்கிட்டு இருக்கிய? வேற யாரையாவது கூட அனுப்பியிருப்பல்ல? ஐயோ இல்ல சார், நான் தான் உங்க கூட போனேன். முதல்ல உட்காருங்க தம்பி, உட்காருங்க. பரவாயில்ல சார். வாங்க தம்பி. அப்பதா, அப்புறம் கடமலை கொண்டு ஜோசியர் என்ன சொல்றாரு? சொன்னாரு. என்னம்மா அழுத்துக்கிற? யாருக்கு என்ன சொன்னாருன்னு சொல்லு.
சார் உங்களுக்கு நேரம் சூப்பரா இருக்கான் சார். உங்களை எதிர்த்து வந்தவங்க பஸ்பமாயிருவாங்களாம் சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். மழை போல பிரச்சனை வந்தாலும் பனி போல விளைகிறோன்னு சொன்னாங்க. அப்புறம் ஆன்ட்டி கூட டைம் ஓகேன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் ஏதோ ரைமிங்கா சொன்னாங்க சார். தசை மாதிரி போன பிறந்த வீட்டு காத்து தேடி வந்து அடிக்கும்னு சொன்னாங்க. ஐயோ என்ன சொல்ல போறாரோ? என்னாச்சு சார்? இந்த கடமலை கொண்டு எப்பவுமே இப்படித்தான், என்னத்தையாவது சொல்லி என்கிட்ட வாங்கி கட்டிக்குவான். சரி நான் வரேன் தம்பி. ஐயோ சரி அப்பாவோட சரவணா, நீ உட்கார். சரி அப்பதா, அப்புறம் வேற என்ன சொன்னார் எங்களை பத்தி? உன்னை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் சொன்னாங்க. உனக்கு ராஜ ஜாதகமா, ம், வேலையே செய்யாம அமோகமா இருப்பேன்னு சொன்னாரு. கொடுத்து வச்சவன் வைத்தினி. அப்புறம் பகையாளிக்குள்ள பந்தம் வைக்க போறேன்னு இன்னொரு மேட்டர் சொன்னாரு. ஐயோ ஐஸ்வர்யாவை தான் சொல்லியிருப்பாரோ? சரவணனும் வைத்தியும் சேர்ந்தது தான் சொல்லியிருப்பாரோ? பகையாளி கூட பந்தமா? ம், அப்படின்னா மீனாட்சி அதை விட சரவணன், மீனாட்சி என்ன சொன்னார் அதை சொல்லுங்க. எப்பவும் குழம்புன குட்டையாட்டம் ஒரு மாதிரி குழப்பத்தோடையும் யோசனையோடயும் இருப்பாங்களாம். அப்படியா மீனாட்சி? ம், கரெக்டா சொல்லிருக்காரு. அப்புறம் இன்னொரு எனக்கு ஜாதகம் எல்லாம் பெருசா பிடிக்காது. ஆ, யாரும் எதுவும் எனக்கு சொல்ல தேவையில்ல. ம். ஏ மீனாட்சி, ஹம், இவ எப்பவுமே இப்படிதான், நீ கண்டுக்காதப்பா. சரிங்க ஆண்டி. காஃபி? சரிப்பா, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். அத்தை உங்களுக்கு? வேணாத்தா. ம், சரி சரவணா, ஆ? நீ ரெஸ்ட் எடு, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். சரி மச்சி. வரட்டா மாப்ள? ம். வரட்டா பார்த்தா? சரிப்பா. பாட்டி செல்லக்குட்டி. எல்லாருக்கும் என்ன சொன்னாங்க நான் சொன்னேன். எனக்கு என்ன சொன்னாங்கன்னு நீ தான் சொல்லணும். சாமி, சரவணா, நீ அழுகுற அளவுக்கு அவர் அப்படி என்ன சொன்னாரு? சொல்லு சொல்லு பாட்டி. இவருக்கு துஷ்டனா இருக்கிறது இந்த மண்ணு தான். இந்த மண்ணை விட்டு போயிட்டா பொண்ணா இருப்பாரு. இந்த மண்ணிலேயே இருந்தா இருந்தா என்ன சாமி? கேட்காதீங்கம்மா. கெட்ட வாக்கு பழிச்சிடக்கூடாதுன்னு நான் சொல்றது இல்ல. பாட்டி இதுக்காகவா பாட்டி நீ அழுகுற? இல்ல சரவணா. பாட்டி அந்த ஜோஷன் நல்லா ரைமிங்கா பேசினார், ஓகே தான். ஆனா கனடால இருந்தா உயிரோட இருப்பேன், கல்லடக்குறிச்சியில இருந்தா மண்டையை போட்டுருவேன்னு சொல்றதுன்னா ரொம்ப ஓவர் பாட்டி. இத்தனை வருஷத்துல எனக்கு ஜாதகம்னா என்னன்னே தெரியாது. திடீர்னு அதெல்லாம் என்னால நம்ப முடியல பாட்டி. இல்ல சரவணா, பாட்டு சொன்னா கேளுப்பா. இனிமே நீங்க இருக்க வேணாம் சாமி. நீ உடனே ஊருக்கு கிளம்பி போயிடுயா. பாட்டி என் குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுல இருந்து நான் பின் வாங்குறதா இல்ல. இனிமேல இதான் என் ஊரு. என் குடும்பத்தை ஒன்று சேர்க்கிற விஷயத்துல என் உயிர் போன கூட எனக்கு கவலை இல்லை. சரவணா வேணாயா, நீ போயிடு. நீ தைரியமா இரு, எனக்கு ஒன்றும் ஆகாது. நிஜமா என்னை நம்பு பாட்டி. இதை அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. நீ அழுகுறத நிப்பாட்ட மாட்டல்ல? நீ ஊரை விட்டு போயிடியா சரவணா. சரவணா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் மைனா, உனக்கு என்னடி பிரச்சனை? சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டு. சொல்லுங்க மைனா. நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு. ரொம்ப நன்றி. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி மைனா. இங்கிலீஷ் கிளாஸ் தானே, ஒரு வாரம் டைம் கொடுங்க.
மாமா உடம்ப தேத்துட்டு ஓடி வந்துடுறேன். ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. மைனா, நம்ம கிளாஸ்ல கடைசி பெஞ்ச்ல கும்முன்னு ஒரு ஃபிகர் இருக்குமே, அது பேர் என்ன? நம்ம அந்த குமுதவல்லி தான். அவங்க தான் செகண்ட் லைன்ல வராங்க. அவங்க கிட்ட பேசிட்டு ஆன்லைன்ல வரவா? ஓகே. மைனா, எனக்கு அப்பப்ப அட்வைஸ் போட்டுட்டு நீ தனியா ட்ராக் போட்டுட்டு இருக்கியா? இரு, ட்ரக்கை ஆஞ்சிடு. ஹலோ. சொல்லுங்க குமுதா. சாரி, செகண்ட் லைன்ல இருந்தேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இங்கிலீஷ் கிளாஸ் தானே? இந்த வந்துடுறேன். அப்புறம் நீங்க அனுப்பிச்ச ஹார்லிக்ஸ், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு. தேங்க்யூ. அப்புறம் அந்த முருங்கைக்காய் சாம்பார் அமேசிங்க, சான்ஸே இல்லை. ரொம்ப நன்றி. ரொம்பதான். எதுவும் டவுட்னா சொல்லுங்க, நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். பரவாயில்ல, சொல்லுங்க. எந்த படத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு? சொல்லுங்க. என்னது, பாடத்துல இல்லையா? அப்புறம் ஐயோ ஐயோ, சி போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த டவுட்னா என்கிட்ட கேட்டுக்கிட்டு ஒரே கூச்சமா இருக்குங்க. கேர்ள்ஸை பார்த்து கேளுங்க. ஓகே, பாய். ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். பாய். அப்பா, ஒரே காதல் டார்ச்சரப்பா. மீனாட்சி, நீ இங்கதான் இருக்கியா? பாரு, நான் கவனிக்கவே இல்லை. அப்புறம் என்ன படிக்கிறீங்க? ஓ, ஆங்கிலம் தானா? அந்த புக்க கொஞ்சம் வைக்கிறியா? என்னையா சொன்னீங்க? ஆமா. ஓகே ஓகே ஓகே. அப்பா, மீனாட்சி, ஏதாவது பொடுகு தொல்லையா? ஒன்னும் இல்ல. பாடத்துல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் சொல்லி தரேன். தேவையில்ல சார். ஏன் மீனாட்சி கோவப்படுற? பர்சனல் லைஃப் வேற, எஜுகேஷன் லைஃப் வேற. ரெண்டு போட்டு ஏன் குழப்பிக்கிறீங்க? இது எஜுகேஷன் லைஃப். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க மீனாட்சி. தானா படிக்கிறேன்னு ஃபெயில் ஆயிர போறீங்க. ஃபெயில் ஆனா ஆயிட்டு போறேன், அதுக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க அனுதாபம்லாம் எனக்கு தேவையே இல்ல. யாரும் பரிதாபத்துல காட்டுற அன்பு அன்பே இல்ல, அது எனக்கு தேவையும் இல்ல. அதே கெட்ட வார்த்தை, பாரபட்சம் பார்க்காம பேசிட்டு போறாளே. இங்கதான் இருக்கே சரவணா. ஆன்ட்டி. ஏய், என்ன ஆன்ட்டி? அத்தன் கூப்பிடுறா, யாரும் இல்ல இங்க. ஓகே, இன்னைக்கு லஞ்ச் என்ன ஸ்பெஷல்? லஞ்ச் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னத்த சொல்லுங்க. சரவணா, ஏன்டா மீனாட்சி எப்ப பார்த்தாலும் உன்கிட்ட சிடுசிடுன்னு இருக்கா? அப்படியா? அப்படியாவா? உதவாங்க ராஸ்கல். என்னாச்சுன்னு சொல்லு. ஒன்னும் ஆகல அத்த. ஏய், என்கிட்டயே போய் சொல்லுவியா சரவணா? நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? முன்னாடி அவ உன் மேல கோவமா இருந்தா அதுல ஒரு நியாயம் இருந்தது. ஆனா சரியா பார்த்தா அவ இப்ப உன் மேல கோவப்படக்கூடாது. ஏன் கோவப்படக்கூடாது? உங்க மக எப்பயுமே என் மேல கோவமா தானே இருப்பா. உனக்கு முன்னாடி இருந்த இமேஜ் வேற, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீ வந்ததுக்கு அப்புறம் உனக்கு இருக்கிற இமேஜ் வேற. இப்பவும் அவ மேல கோவப்படுறானா, அவ கோவப்படுற அளவுக்கு என்னமோ பெருசா ஒண்ணு நடந்திருக்கு. வாட் இஸ் தட்? நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம், சொல்லு. ஒரு விஷயம் நடந்தது, உண்மைதான். ஆனா அது இப்ப வேணாத்த, அப்புறமா சொல்றேன். என்னடா, அந்த பிரியாவோட சேர்ந்து மீனாட்சி ஏதாவது கடுப்பேத்தினியா? சாச்ச, அந்த மாதிரி நான் ஒண்ணும் இல்ல. இது வேற. என்னன்னு சொல்லு சரவணா. அத்த, நீ ஆச்சு மீனாட்சி ஆச்சுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க, இப்ப என்ன என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? எல்லாம் ஒரு கியூரியாசிட்டி தான்டா. அப்போ எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுங்க, நேரம் உண்மது நானே சொல்றேன். டேய், எது செஞ்சாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யு.
மீனாட்சி எந்த நேரம் என்ன அதிரடி பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. சொல்லிட்டேன், அவ்வளவுதான். யாரு இந்த சரவணன் கிட்ட அவ அது ரெடி பண்ணுவாளா? காமெடி பண்ணாதீங்க அத்தை. யாருக்கிட்ட அது ரெடி பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பாருங்க அத்தை. சரவணா, ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பேசாத. இது ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்ல அத்தை, கான்ஃபிடன்ஸ். பாப்போம் பாப்போம். பாப்போம் பாப்போம். பட்டா அப்ப உங்களுக்குள்ள என்னமோ நடந்திருக்கு.